ஓம் சக்தி. இயற்கையும் செயற்கையும். இயற்கையாக தாய் தந்தையர்க்கு பிறக்கும் குழந்தைக்கும் செயற்கை முறையில் பிறக்கும் குழந்தைக்கும் வித்தியாசம் உண்டு. அதுபோல இயற்கையாக முளைக்கும் மரம் செடி கொடிகளுக்கும் செயற்கை முறையில் உருவாக்கப்படும் மரம் செடி கொடிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. காய்கறிகளை நல்ல இயற்கை உரம் போட்டு அந்த காலத்தில் வளர்த்தார்கள். அதனால் எந்த நோயும் வராமல் இருந்தது. இன்றோ செயற்கை முறையில் உற்பத்தி செய்வதால் நோய்கள் வருகின்றன. தண்ணீர் காய்கறி உணவில் மட்டும் மாற்றம் ஏற்படவில்லை. மனிதனின் எண்ணம் செயல் எல்லாவற்றிலும் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. இயற்கை தாய் உள்ளம் போன்றது. அத்தகைய இயற்கையான பஞ்சபூதங்களே சீற்றம் கொண்டால் உங்களால் தாங்க முடியாது. இமயமலையின் மகத்துவம். இமயமலை இல்லை என்றால் ஜீவநதி இல்லை. குளிர் இல்லை என்றால் பனி இல்லை. பனி நீராகிறது, நீர் பனியாகிறது. கங்கையினால் புனிதமும் உண்டு, கழிவும் உண்டு. பார்ப்பவன் பார்வையை பொறுத்து அதற்கு மதிப்பு. இந்த உலகில் எல்லா பொருளும் ஒரு சமயம் வந்தால் கெட்டுவிடும். போகும் வரை கெடாமல் இருப்பது உயிர் மட்டுமே. தேய்மானம் உனக்கும் உண்டு. இள வயதில் ஆடுகிற ஆட்டம் என்ன, ஓடுகிற ஓட்டம் என்ன, பாடுகிற பாட்டு என்ன? முதுமை வந்ததும் ஆட்டமெல்லாம் அடங்கி விடுகின்றது. உனக்கு பயன்படும் பொருள்களில் மட்டும் தேய்மானம் இல்லை. உனக்கும் தேய்மானம் உண்டு. உன் உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை நினைத்துப் பார். உன்னை பற்றி உனக்கே தெரியும். பிறரை குறை சொல்கிற பழக்கம் கூடாது. யாரையும் அலட்சியப்படுத்த கூடாது. சிறு துளியும் பெரு வெள்ளமாக மாறும். சிறு ஒளியும் மலையை உடைக்கும். சிறிய உருவமும் பெரிய உருவத்தை அழிக்கும். இவனால் என்ன ஆகும் என்று எவனையும் அலட்சியப்படுத்தாதே. ஒருவரிடம் பொறாமை குணம் இல்லை என்றால் அனைத்து சிக்கலுக்கும் விடை காண முடியும். உன்னை எடை போடும் தராசு என் கையில் இருக்கிறது. உன்னை பற்றி நீ எவ்வளவு உயர்வாக எடை போட்டாலும் என் தராசில் வராது. என்னுடைய தராசிலே அளவு வித்தியாசங்கள் நிச்சயமாக வராது. நான் சரியாக எடை போடும் வியாபாரி. ஆன்மீக ஈடுபாட்டால் தப்பி வருகிறீர்கள். அழுக்கு சேர சேர ஓரிடத்தில் புழுக்கள் வளர்வது போல உள்ளத்தில் அழுக்கு சேர சேர தீய எண்ணங்கள் வளர்கின்றன. ஆன்மீக துறையில் ஈடுபட்டு வருவதால் ஏதோ தப்பி வருகிறீர்கள். காலம் பொன் போன்றது என்கிறோம். அருளும் பொன் போன்றதுதான். அடுத்தவர்களின் குறைகளையே நினைத்து பார்த்து கொண்டிருக்காமல் உன் மனத்தை ஒருநிலைப்படுத்த பழக வேண்டும். உள்ளம் திரு உள்ளமாக இருக்க வேண்டும். திருட்டு உள்ளமாக இருக்கக்கூடாது. எத்தனை தத்துவங்கள் சொன்னாலும் உங்களுக்கு அது பயன் அளிக்குமா என்று தெரியவில்லை. ஒழுக்கம் முக்கியம். பட்டியிலிருந்து ஆடு தப்பியோடிவிட்டால் அது மற்றொரு மிருகத்திற்கு பலியாக நேரிடும். அதுபோல ஒருவன் ஒழுக்கத்தில் இருந்து தவறிவிட்டால் மற்றவர்களுக்கு பலியாக நேரிடும். எனவே மனிதன் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எல்லா ஆன்மாவும் என்னுள் அடக்கம். ஆணவம் இருந்தால் ஆசை இருக்கும். ஆசை இருந்தால் அழிவும் இருக்கும். உண்மையான பக்தியோடு தன்னலம் கருதாமல் பொதுநல உணர்வு உள்ளவர்கள், பொன் பொருள் சொந்த பந்தம் என்று பற்று இல்லாமல் வாழ்பவர்கள், உள்ளொன்று வைத்து வெளியில் ஒன்று பேசாதவர்கள், வெளிவேஷம் போடாதவர்கள், இத்தகையவர்களுக்கு எதிர்காலத்தில் ஆபத்து இல்லை. வாழ்க்கை ஒரு விளையாட்டு. உயிரும் ஆன்மாவும் சேர்ந்த உடல் என ஒன்று இருந்தால்தான் வாழ்க்கை என்ற விளையாட்டை விளையாட முடியும். உன் உயிர் உனக்கு கொடுக்கும் தேதிப்படிதான் நீயும் செயல்பட முடியும். எந்த சலனமும் சலசலப்பும் என்னை எல்லளவும் பாதிக்காது. சக்தி என்ற சொல்லின் நடுவில் உள்ள எழுத்தின் மேல் உள்ள புள்ளியை நீக்கிவிட்டு படி. சகதி என்று வரும். அந்த சிறு புள்ளிக்கு எவ்வளவு மதிப்பு தெரியுமா? அந்த புள்ளி இருந்தால் சக்தி, புள்ளி இல்லாவிட்டால் சகதி. சக்தி என்ற மாபெரும் சொல் சகதி என்ற கேவலமான சொல்லாகி விடுகிறது. அந்த புள்ளி எப்படி முக்கியமோ அது போலவே ஆன்மீகத்திலும் அந்த சிறு புள்ளிதான் அனைத்திற்கும் ஆதாரம். அந்த புள்ளிதான் நான். புள்ளியை வைத்து ஆட்டி படைப்பவள் நான். என்னை புரிந்தவர்களுக்கு நான் சக்தி.
புரியாத மூடர்களுக்கு நான் கேவலமான சகதி. என்னை புரிந்தவர்களை புள்ளியாக வைத்து கோலமும் போடுவேன், கட்டமும் போடுவேன். இந்த சிறு புள்ளியை வைத்தே ஆட்டம் காட்டும் எனக்கு பெரும் புள்ளிகள் எம்மாத்திரம். வாழ்க்கையில் இம்மியளவு ஆன்மீகத்தை விட்டு அகன்றாலும் சறுக்கி விடுவாய், அடிமட்டத்திற்கு வந்து விடுவாய் என்பதை புரிந்து கொண்டு ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்துக்கொள். மதிப்பிற்காகவும் கௌரவத்திற்காகவும் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டு ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்பினால் பின்னால் மதியிழந்து மதிப்பும் இழந்து அல்லல் பட நேரும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. Please share and subscribe. Om Sakti.